ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான கினோஷியா சீசன் 1 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த எபிசோட்ஸ் எல்லாமே கொஞ்சம் குழப்பமாக தான் போகும் அப்படிங்கிறதுனால நான் முக்கியமான டீட்டெயில்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா எல்லா சின்ன டீட்டெயிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இன்னுமே அது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கினோஷியா சீசன் 1 எபிசோட் 3. இப்போ பார்த்தா புதுசாக 2 கேரக்டர் ஷிப்புக்குள்ளே இருக்காங்க. யோரி எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து பேசிகிட்டு இருக்கா. நீ தான் யோரியா? என் பேரை ஷிகேமிச்சி அப்படின்னு அந்த ஏலியன் வந்து கை கொடுக்குறான். யோரி உனக்கு என்ன ஞாபகம் வந்துருச்சா? நான் தான் ஸ்டெல்லா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு இருக்கா. மீட்டிங்க்கு டைம் ஆயிடுச்சுன்னு செட்ஸோ கூட்டிகிட்டு போகிற. போன தடவை இருந்த எல்லாரும் இருக்கிறாங்க, அப்படி எக்ஸ்ட்ராவாவோ 2 பேர் இருக்காங்களே. நம்ம ஹீரோ யோசிக்கிறான், உனக்கு பெரிய ஜர்னியாக இருக்கும் அப்படின்னு செட்ஸும் இந்த பவரை கொடுத்தப்போ சொல்லியிருப்பா. ஒவ்வொரு டைம் லோப்லேயோ வேற விஷயம் நடந்துக்கிடுமா நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். இந்த கண்டிஷன்ஸ்லாம் சேஞ்சாக இருந்தாலும் கினோஷியா என்னங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லார பத்தியும் தெரிஞ்சுக்கிடணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறா. பார்த்தா ஷிப்புக்குள்ள 2 கினோஷியா இருக்குன்னு லெவிங்கிற ஏஐ சொல்லுது. அதுல ஒரு கினோஷியா அம்னேஷியான்னு நடிச்சிட்டு இருக்குன்னு ராக்கியோ வழக்கம் போல நம்ம ஹீரோவை தான் சந்தேகப்படுறான். நான் மறந்தது என்னமோ உண்மைதான், ஆனா இன்ஸ்டன்ட் லேர்னிங் மூலியமா அந்த பாடுக்குள்ள நிறைய விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். உன்ன சந்தேகப்படுறோன்னு நினைவான் டாக்டிக்ஸை மாத்திரியான்னு ராக்கியோ கேட்கறான். யோரி கினோஷியாவா இருக்கும்னு தோணலன்னு ஸ்டெல்லாவும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்றா. எந்த லூப்லயும் ராக்கியோ மாற மாட்டேக்கான்னு நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். என்ன எல்லாரும் சந்தேகப்படுறது எனக்கு கவலையாக இருக்குது. பட் ராக்கியோ கரெக்டாக தான் எல்லாத்தையும் கெஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நானும் அதுக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு நினைக்க நம்ம ஹீரோ சொன்னா. அப்போ ராக்கியோவை நீ சந்தேகப்படுறியான்னு எஸ்கியோ கேட்குறேன். நான் யாருக்கு எப்படினாலும் ஓட் பண்ணுவேன், நீ எனக்கு சப்போர்ட் பண்ணியே பேசினாலும் ராக்கியோ ஓவராக பேசி ராக்கியோ இப்போ கோல்டு ஸ்லீப்புக்குள்ளே போகிறேன். ஃபர்ஸ்ட் லுக் மாதிரியே தான் இது போகுது, எதுவுமே மாறல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே போடான்னு எஸ்கியோ எப்பவும் போல அனுப்பி வச்சிருந்தா. லைட் இன்னும் ரெட் கலர்லேயே தான் இருக்குது. ஆப்வியஸ்லி இன்னொரு கினோஷியாவும் நம்ம கூட இருக்கும். ஸோ லைட்டு க்ரீனாக மாற வாய்ப்பில்லைன்னு செட்ஸும் சொல்கிறா. அப்போ ராக்கியோ கினோஷியாவா இல்லையா நம்ம எப்படி கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ கேட்டா. ராக்கியோ ஹியூமனா இருந்தா இன்னும் 2 பேர் நமக்குள்ள இருப்பாங்க. ராப் பண்ணும்போது ஒருத்தங்களை கொலை பண்ணிட்டு நெக்ஸ்ட் மீட்டிங்ல அவங்க கன்ஃபியூஷனை ஏற்படுத்தினா 2 பேருக்கு 2 பேர் தான் இருப்போம், நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு செட்ஸு சொல்றா. நான் கூட கினோஷியாவா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி செட்ஸு சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அவகிட்ட எதையோ டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு முடிவு பண்றான். இப்போ கேஃபட்டீரியா பக்கமா வந்து பார்த்தா ஷிகிமிச்சி அந்த இடத்துல நின்று இருக்கான். ஹாலோகிராமை யூஸ் பண்ணி தான் ஷிகிமிச்சி இந்த இடத்த இந்த மாதிரி மாத்திருக்கான். சின்னதான் அந்த இடத்துல சமைச்சு கொடுக்குறா. எர்த்லிங்ஸோட சாப்பாடை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன்னு ஷிகிமிச்சி காமெடி பண்றான். உன் காஸ்டியூம் உண்மை மாதிரியே இருக்குன்னு நம்ம ஹீரோ சொன்னா. எனது காஸ்டியமான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன், இது ஒரிஜினல் ஸ்கின்னு தான். ஒரு ஆக்சிடென்ட்லயே பாடி டேமேஜ் ஆயிடுச்சு, எப்படியோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ ஏலியன் மாதிரி நான் மாறிக்கிட்டேன். இந்த கண்ணை யூஸ் பண்ணா எல்லாத்தோட டேஸ்ட்டையும் மாற்ற முடியும்னு ஷிகிமிச்சி காமிக்கிறான். இதுல சால்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். இப்போ ஷிகிமிச்சி சரக்கடிச்ச மயங்கவோ நம்ம ஹீரோ தான் அவனோட ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. மாதிரி ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணா நல்லா இருக்கும், பட் அவ ஒண்ணுதான் லவ் பண்றா. லியமன்ல இருந்து ஷிப்ல ஏறும்போது நீ தான் அவளை காப்பாத்தினியாமே, சரி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலையே அப்படின்னு ஷிகிமிச்சி கவலைப்பட்டு இருக்கான். ஸ்டெல்லா அங்க நின்று செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கா. ஷிகிமிச்சிக்கு ஸ்டெல்லாவை பிடிச்சிருக்க. ஆக்சுவலி அவன் பொண்ணுங்கனாலே வளைஞ்சு விழுந்துட்டு இருக்கான். இந்த பூவெல்லாம் ஃபுல்லா மலர்ந்ததுக்கு அப்புறம் வந்து பாருங்க அழகா இருக்கும். ஸ்டெல்லா நம்ம ஹீரோவை தான் இன்வைட் பண்றா. நான் அவளை காப்பாத்திருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ கண்டிப்பா கினோஷியா யாரோ ஒருத்தரை கொன்றோம். பார்த்தா செட்ஸுதா இறந்து போயிருக்கா. அட்லீஸ்ட் ஒரு கினோஷியாவாச்சும் இந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியும். ஷிகிமிச்சி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா செட்ஸோ ஹியூமன் தான். ஒன்னு நமக்குள்ள 2 கினோஷியா இருக்கணும், இல்ல ஒரு கினோஷியா இருக்கணும். இந்த மீட்டிங்ல தப்பா ஹியூமனை சூஸ் பண்ணியாச்சுன்னா 2க்கு 2 இருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட் பண்ணுங்க அப்படின்னு லெவிங்கிற ஏஐ சொல்லுது. கினோஷியாங்கிறத கண்டுபிடிக்க ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். யோசிக்கணும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜின்னா கூட நடந்த விஷயம் ஞாபகம் வருது. காய்ஸ் இது கேட்க வேடா இருக்கலாம், பட் நான் ஹியூமன் எல்லாரும் சொல்றீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். லெட்டர் லெஸ்கியோ ஹியூமன் தான் அப்படின்னு வா சொல்றா. நானும் ஹியூமன் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க. ரஷ்யா தான் போய் சொல்லுமேன்னு ஸ்டெல்லா கேட்கறா. அதெல்லாம் நம்ம ஹீரோ சொன்னா ஆமா நான் உண்மையை தான் சொல்றேன்னு ஸ்டெல்லா சொல்றா. அப்போ நீ அப்படின்னு சொல்லி ஜின்னா கேட்கவும் நானும் ஹியூமன் தான் நீ நம்ம ஹீரோ கேட்டா. நான் ஹியூமன் ஜின்னா சொல்லுவான். அதே மாதிரியே நம்ம ஹீரோக்கு ஏதோ வித்தியாசமா தெரியுது. ஜின்னா போய் சொல்றா, அவ ஹியூமன் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் எப்படி எவிடன்ஸா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த ஷிகிமிச்சி கேட்கறான். ஆமா நான் யாரையாச்சும் சொன்னோம்னா அப்புறம் எனக்கு ஓட் போட்டு தூங்க வச்சிருவாங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஜின்னதா போய் சொல்றா, எல்லாரும் அவளுக்கு ஓட் போடுங்க இல்லைன்னா அவ்வளவுதான் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஓட்டிங்கோ கம்ப்ளீட் ஆகுது. பார்த்தா எல்லாரும் ஷிகிமிச்சிக்கு தான் அதிக ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஷிகிமிச்சி தான் இப்போ கோல்டு ஸ்லீப்புக்குள்ள போறான். ஒருவேளை இவன் ஹினோஷியாவா இருந்தான்னா அட்லீஸ்ட் ப்ராப்ளம் எதுவும் இல்ல. லைட் ரெட் கலர்லயே தான் இருக்கு. பார்த்தா இருக்கிறதுல சந்தோஷ் யோரி அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா தான் கினோஷியாவா இருக்கிறா. அண்ட் ஜின்னா தான் இன்னொரு கினோஷியா. அவ எஸ்கேவா கொலை பண்ண போய்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ செத்துருக்கான். திரும்பவும் டைம் லோப் பண்றான். புதுசா ஏதோ சிஸ்டம் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியுது. இன்ஜினியர் கிரெடென்ஷியல்ஸ் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சிஸ்டம்
சிஸ்டம் சொல்லுது இன்ஜினியர் கிரெடென்ஷியலா, அது என்ன நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். கினோஷியாவோ ஒரு இன்ஜினியரும் இருக்காங்கன்னு லெவி ஏஐ சொல்லுது. இன்ஜினியர்னா என்ன நம்ம ஹீரோ கேக்குறான். ஓ உனக்கு அம்னீஷியா இருக்குல்ல, இன்ஜினியர்னா ஹியூமன்ஸ்க்கு மட்டும் கிடைக்கிற அத்தாரிட்டி. வார்ப் நடக்கும்போது நீ யாராச்சும் ஒருத்தர சந்தேகப்படுறனா அவங்கள செக் பண்ணி பார்க்கலாம். அவங்க ஹியூமனா இல்ல கினோஷியாவான் 100% உன்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஜினா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நான் தான் இன்ஜினியர் அப்படின்னு ராக்கியோ வரான். பட் உண்மையான இன்ஜினியர் நம்ம ஹீரோ லூப் மாதிரியே ராக்கியோ நம்ம ஹீரோவை தான் சந்தேகப்படுறான். நான் தான் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ ஏன் உனக்கான குழியை தோண்டிக்கிட்ட, நல்லாவே பொய் சொல்ற கினோஷியா அப்படின்னு ராக்கியோ சொல்றான். பொண்ணு ராக்கியோ இல்ல நான் யாராச்சும் ஒருத்தர் பொய் சொல்றோம் தான் எல்லாரும் நினைப்பாங்க நம்ம ஹீரோ யோசிச்சா. நீ கூட பொய் சொல்லலான்னு ஷீக்கிமிச்சி ராக்கியா பக்கம் திரும்புறான். போன தடவை மாதிரி இந்த லூப்ல ஸ்டெல்லா நம்ம ஹீரோ மேல பைத்தியமா நம்ம ஹீரோ ஒன்னும் லவ் பண்ணிட்டு இல்ல, கவலைப்படாதபடி நீ ரியல் இன்ஜினியர்னு நான் ஒன்னு நம்புறேன் அப்படின்னு ஷீக்கிமிச்சி சொல்றான். என்னோட கட்ஸ் எப்பவோ தப்பாகாது அப்படின்னு ஷீக்கிமிச்சி சொல்றான். ஒரே நான் யாராவது ஒருத்தர் பொய் சொல்றோம் படி அப்படியே ஓட் பண்ணி தானே ஆகணும்னு ராக்கியா சொல்லவும், மீட்டிங்கை நீ லீடு பண்ணா உனக்கு தான் ஓட் பண்ணுவாங்கன்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஏன் ராக் பேப்பர் சிசர் போட்டு செட்டில் பண்ணக்கூடாதுன்னு எஸ்கியோ கேட்கறா. அது சொன்னாலும் ஓகே தான் ஷீக்கிமிச்சி சொல்லவும், இது முட்டாள்தனம் ஜின்னா சொல்றா. இப்போ ஓட் போடுற டைமிங் வருது, யாருக்கு ஓட் போடுறதுன்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம். அப்படின்னு கேட்கப்போம் நம்ம ஹீரோ ஆப்வியஸ்லி ராக்கியோக்கு தான் ஓட் பண்றான். எல்லாருமே ஓட் பண்ணியிருக்கீங்க, ஸோ ஓட்டிங் ரிசல்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவுண்டை பார்த்தா ராக்கியோக்கு தான் நிறைய பேர் ஓட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவன் தான் இப்போ கோல்டு ஸ்லீப்குள்ள போறான். எஸ் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். ஒரு நாளைக்கு ஒரு பர்சனை தான் உங்களால செக் பண்ண முடியும் அப்படின்னு லெவி சொல்லுது. ஸோ வார்ப் நடக்கும்போது ஒருத்தர் தான் என்னால் செக் பண்ண முடியும். இன்ஜினியர்னு சொல்லிட்டு வந்ததுனால ராக்கியோவை சூஸ் பண்ணிட்டேன். பட் ரெண்டாவது கினோஷியாவை எப்படி கண்டுபிடிக்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கினோஷியா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணணும், நல்லாவே பொய் சொல்லும். இன்ஜினியருங்கிறதுனால ராக்கியோ தான் கண்டிப்பா பொய் சொல்லியிருக்கோம். யாரு சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க தான் இன்னொரு கினோஷியாவா இருக்குமா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பட் அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. லெவி என் டார்கெட்டை சூஸ் பண்றேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டயத்துல ஜின்னா தான் இறந்து போயிருக்கா. நான் ஷீக்கிமிச்சியை இன்வெஸ்டிகேட் பண்ண அவன் ஒரு கினோஷியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்னப்பா சொல்ற, அதுக்கு வாய்ப்பே இல்லை, சும்மா பொய் சொல்லாத யூரி அப்படின்னு ஷீக்கிமிச்சி பயப்படா. இன்ஜினியர்னு ப்ரூவ் பண்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, பட் நான் நீ பண்ண ஆக்ஷனை வச்சுதான் நீ தான் கினோஷியா நான் கண்டுபிடிச்சேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா நேத்து நடந்த ஓட்டிங்ல ஷீக்கிமிச்சி தான் நமக்கு 2வது ஓட்டை போட்டிருப்பான். நான் இன்ஜினியருங்கிறது உங்களுக்கு தெரியும், அதனால தான் நீயோ ராக்கியாவோ சேர்ந்து எனக்கு ஓட் பண்ணிருக்கீங்க நம்ம ஹீரோ சொன்னா. யோரி தான் இன்ஜினியர்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா வார்ப் நடக்கும்போது நான் அவனை தானே கொண்டிருக்கணும் அப்படின்னு ஷீக்கிமிச்சி கேட்கறான். பட் நேத்துக்கே உனக்கு ஒரு பர்சன் ஓட் பண்ணியிருந்தாங்க, அந்த பர்சன் ஜின்னா தான். ஸோ ஜின்னா உன்னை சந்தேகப்படுறாங்கிறதுனால தான் நீ ஃபர்ஸ்ட் அவளை கொன்ன. ராக்கியோ நேத்து என்ன சந்தேகப்படும் போது நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதுனால நான் ஒன்ன சந்தேகப்பட மாட்டேன், நீ தப்பு கணக்கு போட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, ஃப்ரிட்ஜுக்குள்ள போறது இவன் தானான்னு எஸ்கியோ காமெடி பண்றா. ஸோ 2 கினோஷியாவையுமே கரெக்டா இந்த தடவை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான். லைட்டுமே இப்போ கிரீன் கலர்ல மாறுது. ஹே சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இப்போ அதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சாதிச்சிட்டோம், ஹே செட்ஸோ நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கும்போது தான் செட்ஸோ இறந்துட்டா. எப்படி இங்க வந்தான்னு யோசிக்கும் போதே நம்ம ஹீரோ டைம் லோப் பண்றான். இங்க என்ன நடக்குது, நான் தான் எல்லா கினோஷியாவையும் எலிமினேட் பண்ணிட்டேன், அப்புறம் ஏன் டைம் லோப் பண்ண நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். நம்ம ஹீரோ இப்போ தனியாகவே எழுந்திரிச்சு வெளியே போய் பார்த்தா புதுசாக இன்னொரு பொண்ணு ஷிப்பில் இருக்கா. நீ தான் ஐஸ் பெட்டிக்குள்ளே போகிற யோரி அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த தடவை நம்ம ஹீரோவை யாரும் கொல்லலை, நம்ம ஹீரோவை இறந்து போகல. 2 கினோஷியாவையோ பெர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோ உள்ளே அடைச்சி வச்சிட்டான். அப்படி இருந்தும் நம்ம ஹீரோ டைம் லோப் பண்ணிட்டான். என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.